நம்ம இனிமே புதுசாக ஹாரர் ஸ்டோரி போட போகிறோம். இந்த ஸ்டோரியில் வர கதை, இதில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே கற்பனை தாங்க. முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காகவே எடுக்கப்பட்டது. இதை ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பாருங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ணா, நம்ம ஊர் எவ்வளோ அழகா இருக்குல்ல, பார்க்கும்போதே ஆசையா இருக்குண்ணா. எனக்கும் நம்ம ஊர் ரொம்ப தான் பிடிக்கும். என்ன பண்றது, இங்க படிக்கிறதுக்கு அந்த அளவு ஃபெசிலிட்டி இல்லையே. அதனால தான் நம்ம வெளியூர்ல போய் படிச்சுட்டு வரோம். ஆமாண்ணா, 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரை மாதிரி வராது. சிட்டிலலாம் எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம், பொல்யூஷன், நாய்ஸ். பா, அங்கே ஒரு அமைதியான சூழலையே நான் பார்க்கவே முடியல. ஆனால் இங்கே பாருண்ணா, எவ்வளோ அழகா இருக்கு. ஆமா நிலா, எனக்கும் இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, உனக்கு போஸ்டிங் எங்கே போட்டிருக்காங்க? வேற எங்க, நம்ம ஊரே தான். என்னது, நம்ம ஊர்லேவா? ஆமா நிலா, நம்ம ஊருக்கே மாத்திட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் போஸ்டிங் உனக்கு ஜாலியாக தான் இருக்கும். எப்படி சொல்ற? ஆமாம், நம்ம ஊருக்குள்ளே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது. எப்பவுமே அமைதியாக இருக்க நம்ம ஊருக்குள்ளே என்ன பிரச்சனை வரப்போகுது சொல்லு? அப்படியே ஜாலியாக இருந்துட்டு மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு போக வேண்டியதான். ஹலோ மேடம், இந்த ஊரை நாங்க தான் பார்த்துக்கணும், தெரியும்ல? ஆமாம் ஆமாம், இவர் பெரிய மகாராஜா, இவர் தான் ஊரை காவல் காப்பாரு. ஆமா, நான் மகாராஜா தான். அப்போ நான் மகாராணி. நிலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னண்ணா? இந்த சம்மருக்கு ஊர்ல இருந்து நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் வர போறாங்களாம். அப்படியா? இது வரைக்கும் அவங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லைண்ணா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும் நம்ம சொந்தக்காரங்க நான் லாஸ்டா பாக்குறப்ப. எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. அவங்க முகம்லாம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. வரட்டும், பாத்துக்கலாம். இங்க தானே வர போறாங்க. சரிண்ணா, நீ நம்மளோட ஊரோட ஷார்ட் ரூட்கா போண்ணா. ஏன் நிலா? அண்ணா, வேற ஒன்றும் இல்லை, அப்படியே ஊரோட அழகை ரசிச்சுட்டே போகலாம். ஷார்ட் ரூட்கா போகணுன்னா ஏரி பக்கம் போகும், நிலத்து பக்கம் போகும், அதெல்லாம் பார்த்துட்டே போவோம்ல. சரி சரி, நான் அந்த பக்கமே போறேன். ஹேய், சூப்பர்ண்ணா. வாங்க வாங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, நிலா, நிரஞ்சன், வாங்க வாங்க வாங்க. அப்படியே நில்லுங்க, சுத்தி போட்டுட்டு உள்ள போலாம். ஓகேம்மா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போய் என் பிள்ளைங்க சந்தோஷமா வாழணும். இப்ப வீட்டுக்குள்ள போங்க. வலி, இதை எடுத்துன்னு போய் முச்சந்தில உடைச்சிட்டு வா. சரிங்கம்மா. மம்மி, லக்கேஜ் எல்லாம் கார்லயே இருக்கு மம்மி. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போங்க, அதுக்கப்புறம் நான் மணியை எடுத்துட்டு வர சொல்றேன். ஓகே, வாங்க உள்ள போலாம். ராகவா, குழந்தைங்க வந்துட்டாங்களா? நாங்க வந்துட்டோம். தாத்தா, பாட்டி, எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னையா, நல்லாதான் இருக்கும். 2 பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா, நாங்க நல்லா இருக்கணும்னு பிளஸ் பண்ணுங்க. என் குழந்தைங்க 2 பேரும் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கணும். 100 ஆயுசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எழுந்துருங்கம்மா. சரி, நாங்க 2 பேரும் வந்திருக்கோமே, எங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? என்னப்பா வேணும் சொல்லு. தாத்தா, எங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் வேணும். இன்னைக்கு லஞ்சு பிரமாதமா இருக்கணும். எனக்கு புரியலப்பா.
அதாவது அண்ணா என்ன கேட்குறான்னா, இன்னைக்கு மதியம் சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கணும்னு கேட்குறான். அது மட்டும் இல்லை, வகை வகையாக இருக்கணும்னு கேட்குறான் தாத்தா. அதுக்கு என்னப்பா, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஆமாப்பா, இன்னைக்கு எல்லாமே தயாரா இருக்கு. நீங்க முகம் கை காலை கழுவிக்கிட்டு ஒரு காப்பி போட்டு தரேன், அதை குடிச்சிக்கிட்டு குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிட வாங்க. சரி பாட்டி. ஆமா தம்பி, உனக்கு எந்த ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க? தாத்தா, எனக்கு நம்ம ஊர்ல தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி போங்க, போய் 2 பேரும் குளிச்சிட்டு வாங்க போங்க. சரி பாட்டி. ராகவா, பிள்ளைங்க என்னென்ன கேக்குறாங்களோ எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடு. சரிங்கப்பா. கவிதா, மணியை தோப்புக்கு அனுப்பிச்சு 2 இளநீரை எடுத்துட்டு வர சொல்லு. பிள்ளைங்க குளிச்சு முடிச்சதும் இளநீரை குடிக்கட்டும். சரிங்க அத்தை. பார்வதி, பிள்ளைங்க வளர்ந்ததே தெரியலல. ஆமாங்க, மடன்னு வளர்ந்துட்டாங்க. இப்பதான் அவங்க பிறந்து கையில தூக்குன மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ பெரிய ஆளுங்களா வந்து நிக்கிறாங்க பாருங்க. சரி பார்வதி, நீ போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. குழந்தைங்க வந்ததும் பூஜை பண்ணிட்டு சாப்பிடுவோம். சரிங்க. வாவ், இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு. இங்க வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் இருக்கும். எங்க நம்மள இங்க வரவே விட மாட்டாங்க. அவங்க மட்டும் அங்க வந்து பார்த்துட்டு நம்ம கூட தங்கிட்டு போறாங்க. எப்படா நம்ம ஊருக்கு போய் சேருவோமோன்னு இருந்தது. நல்ல வேலை வந்துட்டோம். மணியண்ணா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்க போய் வேடிக்கை பார்க்கலாம். வாவ், என்ன ஒரு அழகான வியூ. இங்கிருந்து பார்த்தா நம்ம மொத்த ஊரும் தெரியும் போல. லீலா, லீலா, காப்பாத்து லீலா. நீலா பாப்பா, பாப்பா, உங்க துணிமணி எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். உங்களை குளிச்சுட்டு பூஜைக்கு வர சொன்னாங்க. எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சரிங்கண்ணா, நீங்க போங்க. பாப்பா, ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க. பாப்பா, சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க வந்து இந்த மாதிரி அடிக்கடி நிக்காதீங்க பாப்பா. ஏண்ணே, என்னாச்சு? இல்ல பாப்பா, அதெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நீங்க பட்டணத்துல படிச்சுட்டு வந்தவங்க, சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. வேணா பாப்பா, அடிக்கடி வர்றதை தவிர்த்துருங்க. மணியண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே எவ்வளோ இயற்கையான சூழல் பாருங்க. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் இங்கே வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு தான் கூட்டிகிட்டு போவேன் வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். நான் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சா நீங்கள் வேற எதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. பாப்பா, உங்களுக்கு சொன்னா புரியாது. சரி பாப்பா, நீங்க சீக்கிரமா தயாராகி கீழே வாங்க. பெரியம்மா காத்துட்டு இருப்பாங்க. சரிண்ணா, நீங்கள் போங்க, நான் வரேன். என்ன இந்த பாப்பா சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இவர் ஏன் திடீர்னு இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு? யாருக்கு தெரியும். நம்ம போய் குளிச்சுட்டு கீழே போவோம்.